ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்ட்டாக ஒரு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக கம்மன்னு சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக பாறை கருவாடு வச்சு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான கருவாட்டு குழம்பு செய்யலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டில் பாதி பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக பல்ஸ் கொடுத்து அப்படியே லைட்டாக தட்டுன மாதிரி நறுக்குன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அதுலேயும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்னா வாசனை இருக்கும். நான் ஊற்றிருக்கிறது கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதோட நல்லெண்ணெய் இன்னும் சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் அப்படியே சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் வடகம் எடுத்து வச்சுருக்கேன், தாளிப்பு வடகம், அதை போட்டுடலாம். அது பொரிஞ்ச உடனே நான் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இதை பாருங்கள், லைட்டாக அப்படியே தட்டுன மாதிரி நறுக்கிக்கணும். பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் இப்படி அரைக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே வதங்கட்டும். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கம்மன்னு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டால் வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 3 கத்திரிக்காய், 3-4 கத்திரிக்காயும் ஒரு 3 முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காய் வந்து அதனால் ஒரு 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கூடவே போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த மேல் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பாகமாக கீனி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இல்லைன்னா கருத்துரும், கத்திரிக்காயெலாம் கருத்துரும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ நம்ம வதக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கணும். கலர் மாறி இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் கூட நல்லா தோலை வதங்கியிருக்கு பாருங்கள். இப்படி வதக்கினா தான் கருவாட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து அரைச்சி போடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சி போடுங்க. அப்படி இல்லையே நீங்கள் அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல, அதில் கூட லைட்டாக அப்படியே ஒன்றும் அதிகமாக லைட்டாக தட்டி போடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் புளியிலே வந்து கல் உப்பு போட்டு கரைக்கிறவங்களா இருந்தால் அது கூட போட்டு கரைச்சிக்கலாம். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே சால்ட்டு தான். அதனால் இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன். குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம்
போட்டுட்டு கலக்கி விட்டுடலாம். மேலே தட்டு போட்டு மூடி லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அப்புறமா கருவாடு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு கழுவி போடலாம். மேலே அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் புளி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். கெட்டியாக இருந்ததுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடி லைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போது கருவாடு போட்டுக்கலாம். நல்லா ஓரத்தில் இப்படி அந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் ஓரத்தில் போய் நிற்கும். அதெல்லாம் கரண்டியால் அப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம கலக்கி விட்டுட்டு கருவாடு போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து பாறை கருவாடு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெதுன்னு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். பாறை கருவாடு நல்லா வாசனையாக இருக்கும். கமன்னு நம்ம கருவாட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கருவாடு வேகவும் குழம்பு கொதிக்கவும் சரியாக இருக்கும். நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா குழம்பு கொதிக்கவும் கருவாடு வேகவும் சரியாக இருக்கும். அப்படியே வேகட்டும். மேலே தட்டு போட்டு மூடிடலாம். வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா கமன்னு கருவாட்டு குழம்பு வாசனை வருது. ப்ளஸ் செம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு. இந்த பாறை கருவாடு வந்து கரையாது பாருங்கள், முழுசாகவே இருக்கும். கருவாடுலாம் முழுசாகவே இருக்கும். ஆனால் நல்லா வெந்துடுச்சு. எப்படி இருக்க பாருங்கள். நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வெந்து சூப்பராக எல்லாம் கமன்னு வாசனையோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.